ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த இடத்திற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். சாமுவேல் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி, தேவனுடைய கிருபையை விளங்க பண்ணும்படி, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற, அதன்படி செயல்படுகிற, அதை செயலாற்றுகிற ஒரு தேவனுடைய மனிதனாய், ஒரு தீர்க்கதரிசி அவன் அறியப்பட்டான். அப்படி அவன் அறியப்பட்ட போது ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். என்ன செய்கிறார்? இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். அவருக்கு எபினேசர் என்று பெயரிட்டார். எபினேசர் என்று பெயர் வைத்து அவன் எங்களுக்கு உதவி செய்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா உயர்வுகளிலும் மேன்மைகளிலேயும் அனுபவிக்கிறோமே அல்லாமல் நாம் அவரை பார்த்து சொல்லவில்லை, ஆண்டவர் எனக்கு இம்மட்டும் எனக்கு உதவி செய்து என்னை மேன்மைப்படுத்தினார், இவ்வளவு உயரத்தில் வைத்தார் என்று சொல்லி நாம் சொல்ல மறந்து விடுகிறோம். உயர்த்துவதற்கு வார்த்தை இல்லாமல் போய்விடுகிறது. தேவனை மகிமைப்படுத்த நமக்கு இருதயம் இல்லாமல் போய்விடுகிறது. நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். வேதத்தில் 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் 10 குஷ்டரோகிகளும் சுகம் வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஆனால் திரும்ப வந்தவன் ஒருவன் மாத்திரமே. இயேசு கேட்டார், சுகமானவர் 10 பேர் அல்லவா? 9 பேர் எங்கே? அவர்கள் வரவில்லை. ஆனால் இவன் ஒருவன் வந்திருக்கிறான். அந்த நன்றி அறிதல், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி சொல்லுகிற கூட்டம் குறைவு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனே நீர் எனக்கு செய்தீர் என்று நன்றி சொல்லுகிற கூட்டம் குறைவு. நன்றி அறிதல் இல்லாத மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இந்த பூமியில். தேவனை துதிக்கிறோம். எதற்காக துதிக்கிறோம்? எதற்காக துதிக்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிறோம். Why we are praising our God? We think that God wants our praise? No. தேவனை ஆராதிப்பது என்றால் என்ன தெரியுமா? What's the meaning of worship the Lord? Worshipping the God in His presence, in His sanctuary. தேவனை அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் ஆராதிப்பது என்றால் என்ன தெரியுமா? தேவன் எனக்கு செய்ததை நன்றி சொல்லி துதிப்பதற்கு. நன்றி சொல்லி துதிப்பதற்கு தாவீது சொல்லுகிறான். தன் சங்கீதங்களில் எல்லாம் அவன் பல காரியங்களை சங்கீதங்களை வெளிப்படுத்தினாலும் ஒன்றை அவன் வெளிப்படுத்த மறந்துவிடவில்லை. தாவீது தன்னுடைய அனுபவத்தை அவன் எழுத மறந்துவிடவில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். Why? ஏன் அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான்? Why he gave thanks to our God? Because the goodness he received from our Lord and Savior. He received the blessing from the Lord. He gave thanks to the Lord. He proclaimed His name in His sanctuary and give all the praise and glory to His name. தேவனை ஆராதிக்கிறான், மகிமையோடு ஆராதிக்கிறான், துதியோடு ஆராதிக்கிறான், சொல்லுகிறான், நன்றி என்று சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? ஒரு தாவீதுக்கு தெரியும், அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் அவருக்கு நன்றி சொன்னாம் போதும், அவர் என்மேல் பிரியமாகி விடுவார். என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை செய்கிறோமா? ஒருவேளை நீங்கள் செய்ய மறந்திருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீ எனக்கு தந்த சுகத்திற்காக நன்றி, பலத்திற்காக நன்றி, ஆரோக்கியத்திற்காக நன்றி, ஆகாரத்திற்காக நன்றி, உடைக்காக நன்றி, உடைமைகளுக்காக நன்றி, நல்ல இருக்க வீடு தந்ததற்காக நன்றி. இதை அருமையான தேவ மனிதர், தேவனுடைய ஊழியக்காரர் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் தன்னுடைய பாடல்களில் எல்லாம் அநேக நன்றி பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். உணவு தந்தீரே, நண்பர்களை தந்தீரே, நன்றி ஐயா என்றெல்லாம் பாடியிருக்கிறார்.
இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படி தேவனை துதிக்கிற துதி, அப்படி நன்றி சொல்லுகிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு அப்படி இல்லை என்றால் ஒரு நிமிடம் உங்களை நிறுத்தி ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் நன்றி சொல்ல மறந்த நாட்களை பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னித்து விட உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். இன்று ஒரு அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்று ஒரு நன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய காத்திருக்கிறார். வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், give thanks to the Lord who was the creator of this heaven and the earth. He is the creator of you. உன்னை உருவாக்கினவரை பார்த்து நன்றி சொல். வானத்தை பூமியை உண்டாக்கினவரை பார்த்து நன்றி சொல். இன்றைக்கு உன்னோடு கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை நன்றி சொல்ல மறந்ததினால் நீ இழந்தது எவ்வளவு ஏராளமான நன்மைகளை இழந்து விட்டாய். இனி அப்படி அல்ல. நன்றி சொல். நன்றி சொல்ல பழகிக்கொள். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துதிக்க பழகிக்கொள். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கிறதை காண்பாய். நீ இழந்த அத்தனை நன்மைகளையும் படிப்படியாக நீ பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவாய். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகள் நன்றி சொல்ல மறந்து போனார்கள். சில நேரத்தில் நன்றி சொல்ல அவர்கள் ஆண்டவரை தாமதித்திருக்கலாம். அவர்களை மன்னித்து இன்றைக்கு அவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து உம்முடைய நாமத்திற்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இப்பொழுது நன்றி சொல்லுகிறார்கள். அவருடைய நன்றிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அதிசயங்களை காண செய்து அவர்கள் இதுவரை இழந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப புதுப்பித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.